முக்கிய செய்தி: காதல் பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்பட்டதாக மாணவி குறித்த சர்ச்சைக்கு நீதிபதிகள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது, செல்லக்கூடாது என நிபந்தனைகள் உண்டா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த மாணவியின் சுதந்திரம் குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விசாரணை குறித்த விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி பாஜக அதிமுக சார்பில் மனுக்களானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாஜக தரப்பில் வழக்கறிஞர் மோகன்தாஸ், அதே போல் அதிமுக தரப்பில் வழக்கறிஞர் வரலட்சுமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவில் பெண் நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். அதே போல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையக்கூடிய அனைத்து விசாரணை ஆவணங்களையும் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த மனுவில் கேட்டிருந்தார்கள். இந்த வழக்குகள் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அமர்வில் தற்போது விசாரணை எடுத்துக்கொண்டு முடிவெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் அரசு தரப்பிற்கும் சரி, காவல்துறை தரப்புக்கும் பல்வேறு கேள்விகளை நீதிபதி தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெண் நீதிபதி தரப்பில் இந்த கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய பொழுது நீதிபதிகள் புலனாய்வில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல என்றும் விசாரணையை வேண்டுமானால் கண்காணிக்கலாம் என்று நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நீதிபதிகள் தரப்பில் காவல்துறைக்கு எழுப்பப்பட்ட முதல் கேள்வி என்னவென்றால், ஏன் ஆணையர் விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்கில் ஒரு குற்றவாளி தான் என முடிவுக்கு வந்தார் என்று காவல்துறை தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் புலன் விசாரணை நடந்து வருகிறது எனும்போது இந்த ஒரு வழக்கில் மட்டும்தான் ஞானசேகர் சம்பந்தப்பட்டுள்ளார் என எப்படி முடிவுக்கு வர முடியும் என்றும், புலன் விசாரணை அதிகாரி கமிஷனருக்கு கீழ் பணிபுரிபவர், அவர் எப்படி மற்றொருவரை கண்டுபிடிப்பார் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி வைத்தார். தமிழக தரப்பில் தலைமை வழக்கறிஞராகி புகாரில் இவர் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றுதான் கூறினார். 12 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் காலில் பேண்டேஜ் ஏன் போடப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளே நீதிபதிகள் தரப்பில் எழுப்பப்பட்டது. அப்போது குற்றச்சாட்டு சம்பவங்களை தடுப்பதுதான் அரசின் கடமை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசின் கடமை என்பது போல் ஒருவரை கைது செய்வதற்காக பாராட்ட வேண்டும் என எப்படி சொல்ல வேண்டும் என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அரசு அதிகாரிகள் நடத்தை விதிகளில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் முன் அரசு அனுமதியை காவல் ஆணையர் பெற்றாரா என்ற கேள்வியும் காவல்துறை தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கை கசியவில்லை என்று காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், முதல் தகவல் அறிக்கை கசியவில்லை என்றால் ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்றும் நீதிபதிகள் தரப்பில் கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு யார் பொறுப்பு, அது எப்படி வெளியானது உள்ளிட்ட கேள்விகளையும் நீதிபதிகள் தரப்பில் காவல்துறைக்கு வைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவி குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வதும் என்றும் நீதிபதிகள் தரப்பில் சரமாரியாக கேள்வியானது வைக்கப்பட்டது. தைரியமாக முன்வந்து புகார் அளித்த அந்த மாணவிக்கு நீதிபதிகள் தரப்பில் பாராட்டுகளும் வழங்கப்பட்டது. அவரை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும், குற்றவாளி 10 ஆண்டுகள் அண்ணா பல்கலை வளாகத்தில் உலவி வருகிறார், அதை விசாரித்தீர்களா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அவருக்கு பேண்டேஜ் போட்டதன் மூலம் அவர் முழு விவரங்களை வெளியிடுவாரா என்றும் நீதிபதிகள் தரப்பில் கேள்வியானது எழுப்பப்பட்டது. மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன செய்தது என்று அண்ணா பல்கலைக்கழக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞருக்கும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் 70 சிசிடிவி கேமராக்களில் 56 சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்பது கூறுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும், நிர்பயா நிதி எப்படி ஒரு செலவு செய்யப்பட்டது என்பது குறித்த விவரங்களுடன் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலை தரப்பிற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எத்தனை சம்பவங்கள் கவனத்துக்கு வராமல் உள்ளது, கல்வி நிறுவனங்களை நம்பிதான் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை என்றும், பெற்றோர் அச்சம் கொள்வார்கள் என்றும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று பாதிக்கப்பட்ட மாணவிகள் இருந்தால் அவர்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் புழக்கம் தற்போது அதிகமாகி உள்ளதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அவற்றை தடுக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்க வேண்டும் எனவும் காவல்துறைக்கும் தமிழக தரப்புக்கும் நீதிபதிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் உள்ள விசாக குழுவில் எத்தனை புகார்கள் வந்திருக்கிறது, பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது, அவர் அங்கு சென்றிருக்க கூடாது என பேசக்கூடாது உள்ளிட்ட கேள்விகளை எல்லாம் முன்வைக்க கூடாது, அவர்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளதாகவும், காதல் பெண்ணின் தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.
குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த அரசு தரப்புக்கும் காவல்துறை தரப்புக்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து அறிக்கைகளையும் தகவல்களையும் நாளைய தினம் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு நாளை காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.